எப்படி நடந்தார் என்று அறிந்து கொள்வதோடு நம்முடைய வேலை முடிந்துவிட்டது. அவர் நடந்தது போல நாம் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அக்பருடைய வரலாற்றை அல்லது ஒரு காந்தியுடைய வரலாற்றை ஒரு நேருடைய வரலாற்றை அறிகிறோம் என்று சொன்னால், நேரு இப்படி இருந்தார், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம், இல்லைன்னா இந்த பரீட்சை நேரம் வரைக்கும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்களுடைய சின்னஞ்சிறு அசைவுகளும் 100 கோடி முஸ்லிம்களால் வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டியவை. இன்னும் பல்லாயிரம் கோடி மக்கள் சென்று விட்டார்கள், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டியவை. இனி உலகம் அழியக்கூடிய காலம் வரை எத்தனை கோடி முஸ்லிம்கள் தோன்றுகிறார்களோ அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றப்பட வேண்டியவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர் ஒரு முன்மாதிரி மாடல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாடலாக முன்மாதிரியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி சான்று கூறுகிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் எந்த ஒரு பொய்யுமே கலந்து விடக்கூடாது என்பதில் முஸ்லிம் அறிஞர்கள் மிகுந்த கவனம் எடுத்திருக்கிறார்கள், ரொம்ப அதிகமாக கவனம் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது குறித்து கடுமையாக நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் வரலாற்று அறிஞர்கள் எதற்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன்னார். உங்களில் யாராவது ஒருவர் என் பெயரால் ஒரு பொய்யை இட்டு கட்டினீர்கள் என்று சொன்னால் அவர் செல்லும் இடம் நரகம். என் வாழ்க்கையில எனக்கு சிறப்பு சேர்ப்பதாக நினைத்துக் கொண்டு பொய்களை அவிழ்த்து விடாதீர்கள், புழுகாதீர்கள், கற்பனை செய்யாதீர்கள். என் வாழ்வில் நடந்ததை மட்டும்தான் நீங்கள் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் செல்லுகின்ற இடம் நரகம். என் வாழ்க்கையில எனக்கு புகழ் சேர்ப்பதற்காக, எனக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக நான் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத, எனக்கு தொடர்பில்லாத செய்திகளை நீங்கள் சொல்லவே கூடாது, கடும் குற்றம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொருவரை சொன்னார்கள், மற்றவர்கள் பெயரை பயன்படுத்தி சொல்லுகிற பொய்க்கும் என் பெயரை பயன்படுத்தி சொல்கிற பொய்க்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் பெயரை பயன்படுத்தி நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு பொய்யும் எதிர்காலத்திலே சமுதாயத்தை பாதிக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த காரணத்தினால் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுத புகுந்த அறிஞர் பெருமக்கள் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய வடிகட்டுகிறார்கள். வடிகட்டி ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு செய்தியும் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டதுதான் என்று உறுதி செய்து விட்டுத்தான் பதிவு செய்திருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் எல்லா மனிதர்களைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் பொய்கள் இட்டுக்கட்டப்படவில்லையா என்று கேட்டால் இட்டுக்கட்டப்பட்டது. அவர்கள் பெயரிலும் புழுகு மூட்டைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. என்ன வேறுபாடு என்று சொன்னால், அந்த அறிஞர்கள் வகுத்திருக்கிற அளவுகோலை வைத்து இது புழுகு மூட்டை, இது பொய், இது கற்பனை, இது உண்மை என்று இன்றைக்கு ஒருவரால் கண்டுகொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி ஒரு சொன்னார் என்று சொன்னால் இது எங்கே இருக்கிறது? இதை யார் சொன்னார்? சொன்னவருடைய பேர் என்ன? அவர் எப்போது பிறந்தார்? அவர் யாரிடம் கேட்டார்? அவருக்கு சொன்னவர் யார்? அவருடைய தகுதி என்ன என்று ஆராய்ச்சிக்குள் நுழைந்தால் அது பொய்யா உண்மையானு தெரிஞ்சிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி இன்றைக்கும் இட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்கள் பெயரால் நீங்கள் இட்டு கட்டினால் அதை உங்களால் அது இட்டு கட்டப்பட்டதா அல்லது உண்மையான வரலாறா என்று அறிந்து கொள்ள எந்த மார்க்கமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் இட்டு கட்டப்படுமானால் அதை அறிந்து கொள்வதற்கு மார்க்கம் இருக்கிறது. என்ன மார்க்கம்? முதலாவது மார்க்கம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய திருக்குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து தமக்கு வந்ததாக ஒரு வேதத்தை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அந்த வேதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலத்திலேயே எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. அனைத்து நபித்தோழர்களாலும் மரணம் செய்யப்படுகிறது.
எழுத தெரிந்தவர்களால் அதை எழுதி வைத்துக் கொள்ளப்படுகிறது. இப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இறைவனிடமிருந்து பெற்று தந்தார்கள். அந்த வேதம் பலவிதமாக குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த வேதம் தெரிந்தவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து வாசித்து காட்டி எழுதப்பட்டதை சரிபார்த்து இதுதான் திருமறை குர்ஆன் என்று இரண்டாவது முறையாகவும் அது பாதுகாக்கப்படுகிறது. இஸ்லாம் பல பகுதிகளுக்கும் பரவிய பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அந்த மூல பிரதியை வைத்து இன்னும் ஏராளமான பிரதிகள் தயாரித்து உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்படுகிறது. அந்த அனுப்பப்பட்ட பிரதிகளில் கூட இன்றைக்கும் 2 பிரதிகள் உலகத்திலே உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். தாஷ்கண்டில், ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் நகரத்திலே ஒரு மியூசியத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த திருக்குர்ஆன் இருக்கிறது. துருக்கி நாட்டு இஸ்தாம்பூலுடைய நூல் நிலையத்திலும் அந்த குர்ஆன் பிரதி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரதியை அடிப்படையாக வைத்துத்தான் உலகத்தில் உள்ள எல்லா திருக்குர்ஆன் பிரதிகளும் தயாரிக்கப்படுகின்றன. எந்த மாற்றமும் இல்லை. 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்கிறது பாருங்க. இந்த வேதத்தை வைத்து உரசி பார்த்தால் இதுக்கு மாற்றமாக இருக்கிறது எல்லாம் கப்சா, இதற்கு எதிராக இருப்பது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் புனையப்பட்ட பொய் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு உண்மையா பொய்யா என்று உரசி பார்ப்பதற்கான உரைகள் வேறு எவருடைய வரலாற்றுக்கும் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 5 லட்சம் பேருடைய வரலாறுகளை ஆய்வு செய்த அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்களே, அது இரண்டாவது அளவுகோல். ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால் யார் சொல்கிறார் அதை சொல் என்று கேட்பார்கள். அவருடைய வரலாறை ஆய்வு செய்வார்கள். நம்பகமானவரா, நேர்மையானவரா, ஒழுக்கம் உள்ளவரா, இதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் தேர்வு செய்வார்கள். இந்த அளவுகோலை உரசினீங்க என்று சொன்ன இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் பூரா பொடியாங்க கழிப்பட்டெல்லாம் எடுத்துப்படுவாங்க. அந்த மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரே வரலாறு. உலக வரலாறுகளிலேயே பாதுகாக்கப்பட்ட ஒரே வரலாறாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். இதை புரிந்து கொள்வதற்காக சில நிகழ்வுகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டினால் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பிலிருந்து புழுகி இருக்கிறார்கள். எப்படி புழுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களைப் போல பிறக்கவில்லை. எப்படி பிறந்தார்கள் தெரியுமா? வயிற்றை கிழித்துக் கொண்டு பிறந்தார்கள். எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி மீளாத மேடைகளிலும் கூட மார்க்க அறிஞர்களே சில பேர் சொல்லவும் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் எதற்கு சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது மற்றவர்கள் பிறக்கக்கூடிய அந்த வழியில பிறந்தால் கேவலமா, அது நபிகள் நாயகத்துக்கு தகுதி இல்லை. அதனால என்ன பண்ணணும், அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் வயிற்றை கிழித்துக் கொண்டு பிறந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். பிற்காலத்தில் எழுதுகிறார்கள். இதெல்லாம் அப்ப எழுதப்பட்டதில்லை. ஒரு 1000 வருஷத்துக்கு பிந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி எழுதினார்கள். அவர்களிடம் கேட்க வேண்டும், வயிற்றை கிழித்து பிறந்தார் என்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த யார் இதை சொன்னார்? ஒரே கேள்வியில பொய்யா போயிடும். யாரும் சொல்லவில்லை. யார் சொன்னார்? நபிகள் நாயகம் காலத்திற்கு 1000 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் சொன்னார். தூக்கி குப்பையில போடும். இது வரலாறு இல்லை. இன்னைக்கும் சொல்லுகிறார்கள். ஆனா உங்களால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். நீங்கள் கொஞ்சம் விழிப்போடு இருந்தால், நீங்கள் கவனமாக இருந்தால் இது உண்மை, இது பொய் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்திலேயே சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள். ஹத்னா, முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்வோம் இல்லையா? இந்த விருத்த சேதனம் செய்வது நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி செய்யப்பட்டார்கள். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய அந்த பகுதியை ஒரு சுன்னத்து செய்யறாங்க. அவர் பார்த்துவார, அவர் பார்த்தாதான் நல்லா இருக்காரு. ஒருவரும் பார்க்கலன்னு சொல்லணும். சுன்னத்து செய்யறதா இருந்தா செய்ய போறவர் பார்க்கணும்லங்க. யாரும் சுன்னத்து செய்வாரோ அவர் பார்க்க வேண்டிய நிலவரம். நபிகள் நாயகத்தினுடைய அந்த மறைவிடத்தை ஒருவர் பார்த்தார் என்று சொன்னால் கேவலமாகிவிட்டது. அது எப்படி நாம் சொல்வது? அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? பிறக்கும் பொழுது சுன்னத்து அல்லாவே செஞ்சு அனுப்பிட்டார். சுன்னத்து செய்யப்பட்டு ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் என்று சொல்வார்கள். உனக்கு யார் பயிர சொன்னார்?
இந்த நபிகள் நாயகத்தின் காலத்தில் வாழ்ந்த எவர் சொன்னது? அவர் காலத்தில் வாழ்ந்த யாரும் சொல்லல. அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர் சொன்னாரா? அவர் சொல்லல. இது கட்டிருக்காங்க. நபிகள் நாயகம் சுமந்து கொண்டு பார்த்து அந்த காலத்தில் வாழ்ந்தவர்